ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் விஷயம் மார்னிங் ட்ரேட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி. சரிங்களா? ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி ஆர் மணி கண்ட்ரோல் ஆர் இன்வெஸ்டிங்.com. ஸோ இந்த மாதிரி வந்து சம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. என்ன நியூஸஸ் வரப்போகுது, அடுத்து என்ன நியூஸ் வரும், மார்க்கெட் என்ன அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது தான் இந்த வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபோர்காஸ்ட், அதாவது வந்து நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள், இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலா இருக்கும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து ஒரு மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இருக்கு. ஃப்ரைடே ஈவினிங் எப்பயுமே யூஎஸ்டிஸ்க்கு வந்து நியூஸஸ் இருக்கும். ஓகே, ஃப்ரைடே ஈவினிங் யூஎஸ்டிக்கு கோர் பிசி பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெட் நியூஸஸ், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் நியூஸஸ் இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹையர் இம்பேக்ட். ஓகே, ஸோ இந்த இதை நான் பக்கத்தில் கொண்டு போகிறேன் பாருங்க. ஸோ ஹையர் இம்பேக்ட் எக்ஸ்பெக்டட். ரெட் கலர்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டராகவும் வாலடைலாகவும் இருக்கும். மார்க்கெட் திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். ஸோ வந்து அடுத்தபடியாக ஆரஞ்சுனா கொஞ்சம் மீடியமாக இருக்கும், மீடியம் லெவல் ஆஃப் இம்பேக்ட் கொடுக்கும். எல்லோ பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், எந்த விஷயத்தை நான் பார்க்கணும், எதை வந்து நான் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும், எனக்கு வந்து மார்க்கெட்டை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் வீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு அது ஆசைப்பட்டீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது ரெட். ரெட் வந்து மார்க்கெட்டை ரொம்ப தூரம் வந்து இம்பாக்ட் மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கதை ஃபாஸ்டர் அப் ட்ரெண்ட் கொண்டு போகும், ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறத வந்து ரிவர்ஸ் கூட பண்ணிவிடும் மார்க்கெட்டை. ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அதை வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி செல் கூட வந்துடும். ஸோ வந்து நியூஸ் டைம்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து என்ன நியூஸ் வரப்போகுது, இப்போ வந்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, நாளைக்கு நியூஸ் பார்க்குறோம், இன்னைக்கு நியூஸ்னா என்ன பொறுத்தளவுக்கு 2 வாரம் நியூஸை நான் பார்த்து வச்சிருக்கேன். 2 வாரம்னா ஒன்றும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 31 ஜூலைக்கு வந்து என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, அடுத்து வந்து ஆகஸ்ட் 2ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம பார்த்துலாம், என்ன நியூஸ் வரப்போகுது இல்லை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து வைக்கிறது என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, அந்த டைம்ல எய்தர் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, மார்க்கெட் வந்து வேற டைரக்ஷன் போயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இருக்க ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ மார்னிங் இந்த விஷயத்துக்குள்ள போயாச்சு, அதாவது ஃபோரெக்ஸ் ஃபேக்டரிக்குள்ள போயாச்சு, நம்ம செக் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஆஃப் கரன்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 கரன்சிஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கரன்சிஸ், ஒரு 3 கரன்சிஸ் எடுக்கிறோம்னா அந்த கரன்சிஸ்க்கு ரெலவெண்டா இருக்க நியூஸஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து மார்னிங் 5 AM பார்த்தீங்கன்னா ஜேபிபி நியூஸஸ் இருக்கு, எல்லாமே வீக் நியூஸஸ், இது வந்து ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு யூரோக்கு வந்து நம்ம 2 மீடியம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மீடியம் இம்பாக்ட் எக்ஸ்பெக்டட் இருக்கு. அதுக்கு அடுத்து 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட் நியூஸ் இருக்கு, கோல்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து இந்த டைம்ல வந்து ஒரு வாலடைல் வரப்போகுது, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன சார் பண்ணணும்? இந்த டைம்ல வந்து எனக்கு நியூஸ் இருக்குன்னு தெரியுது, எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணா இந்த மார்க்கெட் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து நியூஸ் டைம்ஸை ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஆசை, அது வந்து பயப்படுவாங்க. நியூஸ் டைம்ல மேபி இங்கிட்டு போயிடும் அங்கிட்டு போயிருங்கிற மாதிரி பயப்படுவாங்க. அந்த பயத்தை தூக்கி வச்சுட்டு இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டாக பார்க்கறது, அதை வந்து இந்த இடத்துல பை ஆகும், இந்த இடத்துல செல் ஆகுங்கிற விஷயத்தை எப்படி நம்ம கத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த மீடியம் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஓப்பன் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ்னா என்ன நியூஸ், இது என்ன அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் இருக்குன்னா அந்த நியூஸை பத்தி விஷயம் தெரியும். சிபிஐ ஃபிளாஷ் எஸ்டிமேட்டட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இதில் பாருங்க, இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ். ஓகே சார். ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கும் சர்வீசஸ் குட்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அந்த பர்ச்சேஸ் ஐ மீன் கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கான ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ண போறது தான் இது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு இது வந்து ஹை ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் என்ன ஆகும், இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா இல்லை எல்லாரும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வெளியெடுப்பாங்க. இது வந்து டிக்ரீஸ் பண்றாங்க, ரேட்டை வந்து மலிவா கொடுக்குறாங்க, இது வந்து மக்கள்களுக்கு நல்லதா இருக்க போகுது, அப்படியே ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்லா இருக்க போகுதுன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் இந்த சென்ஸ் யூரோ. சரிங்களா? யூரோக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு. இந்த வந்து இந்த வரப்போற நியூஸ், நாளைக்கு வரப்போற நியூஸ் வந்து இந்த கரன்சி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த நியூஸ் வந்து அதிகமான ரேட் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு பொருள் 100 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 200 ரூபாய் ஆக்க போறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர கரன்சில இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, வந்து இப்போ ஐபேட் வந்து நாளைக்கு வந்து ஒரு 80,000 இருக்க ஐபேட் வந்து 1,60,000 ஆக போகுது அப்படின்னா ஐபேட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கரன்சில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது நார்மல் மற்ற திங்ஸ்க்குலாம் வரும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. ஓகே, மேபி வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க, இந்த டைம்ஸ்ல வாங்க மாட்டாங்கன்னு ஆசைப்பட்டாங்கன்னா எல்லாருமே ஃபண்ட்ஸ் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ யூரோக்கு வந்து அது வீக்காகவும் ஆகலாம். ஸோ அந்த டைம்ல வந்து என்ன வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். யூஷுவல் எஃபெக்ட் எப்பயுமே என்ன நடக்குது அப்படின்னா, actual greater than forecast is good for currency. good for currency னா யூரோ வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூரோ ஸ்ட்ராங் ஆச்சுன்னா எப்படி சார் மார்க்கெட் போகும், யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹியர் கம்ஸ் யூரோ யூஎஸ்டி. ஸோ எல்லா கரன்சி பேர்ஸுமே பார்க்கலாம். யூஎஸ்டி ஐ மீன் யூரோ கம்பைன் பண்ணிருக்க எல்லா கரன்சி பேர்ஸும் பார்க்கலாம். ஓகே, இதான் சார்ட். ஓகே, ஓகே. ஸோ வந்து மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. மார்க்கெட் மேலேயும் போக முடியல, கீழே இந்த ஜோனுக்கு கீழேயும் பிரேக் பண்ண முடியல. ஸோ இன் பிட்வீன் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் மார்க்கெட் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நாளைக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் என்ன பண்ணுதுன்னா யூரோக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் கரன்சி பாருங்கள் யூரோ, பேக் கரன்சி யூஎஸ்டி. ஸோ இது வந்து கோர் கரன்சி, மேஜர் கரன்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. பேஸ் கரன்சி, கோர் கரன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே போயிருக்கு. நான் ப்ரீவியஸ் காட்டுறேன். ஸோ வந்து இப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஜுவலாக கீழே வந்திருக்கு. அதுக்கடுத்து மேலே போய் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ எதனால இந்த மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி கரன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் யூரோ இயூஆர், பேக் யூஎஸ்டி. யூரோ கரன்சி வெர்சஸ் யூஎஸ்டி கரன்சி. ஓகே, ஸோ பேக்ல இருக்க கரன்சி யூஎஸ்டி கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஃப்ரண்ட்ல இருக்க யூரோ கரன்சி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா. ஸோ இதான் சிம்பிள். பின்னாடி இருக்க கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஃப்ரண்ட்ல இருக்க கரன்சி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா. ஸோ இந்த பேஸ் கரன்சிஸ் வேல்யூ பண்ணி தான் மெயினாக மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட்ஸே இருக்கும். ஸோ இப்போ வந்து நாளைக்கு வரப்போற நியூஸ் வந்து யூரோ நியூஸ். ஓகே, யூரோக்கு வந்து ஒரு நியூஸ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா யூரோ எந்த சைட்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல தான் யூரோ இருக்கும். இயூஆர் யூரோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ யூரோக்கு வந்து நல்ல நியூஸா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். வாட் இஃப் யூரோக்கு நெகட்டிவான நியூஸ், நாளைக்கு வந்து வரப்போற நியூஸ் வந்து யூரோக்கு வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். ஏன்னா இருக்கிறதோட மார்க்கெட் வந்து வீக் ஆயிரும். யூரோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் யூரோ ஒரு 100% வந்து டஃப் கொடுக்குறாங்கன்னா யூஎஸ்டி 100% டஃப் கொடுத்துட்டு இருப்போம். அந்த டஃப்பை வந்து யூஎஸ்டி சேம் 100%லேயே இருக்கும். ஆனால் யூரோ வந்து வீக் ஆயிரும். 80% 60% வீக் ஆனோடனே மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நாளைக்கு வரப்போற நியூஸ் தான் இதை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ என்ன நியூஸ் வரப்போகுது, எப்படி வரும் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் மாறும், சர்வீசஸ் பர்ச்சேஸ்ட் வந்து ப்ரைஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வல் எப்பயுமே வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும்போது என்ன வந்து விளைவுகள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட். ஓகே, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பாருங்க. லாஸ்ட்டாக வந்து 5 நியூஸஸ் அண்ட் 6 நியூஸஸ் போகும். 5 நியூஸஸ் இப்போ பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 8.6. ஓகே, ஃபோர்காஸ்ட் 8.5. ஆக்சுவல் கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்காஸ்டோட இன்க்ரீஸ்டாக இருக்கும். இது 8.5 ஃபோர்காஸ்ட் வந்திருக்கு, ஆக்சுவல் வந்து 8.6 வந்திருக்கு. ஸோ வந்து இதை ஃபோர்காஸ்ட்டை விட ஆக்சுவல் அதிகமாக இருக்கனால மார்க்கெட் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சின்ன விஷயம் தான். இதே மாதிரி தான் இப்போ ஃபோர்காஸ்ட் நமக்கு இருக்கு. 4.5 வந்து ஃபோர்காஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவல் வந்து 4.3 தான் வருதுன்னா வீக் ஆகும். சார்ட் வந்து வீக் ஆகி ஆப்போசிட் ஆங்கிள் போகும். அண்ட் ரெட் நியூஸஸ் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு 6 மணிக்கு 0.4 தான் எதிர்பார்த்திருக்காங்க ஃபோர்காஸ்ட். பட் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.9 வந்திருக்கு. 0.9 ரொம்ப அதிகம். ஸோ 0.4 இங்கே இருக்கு, 0.5, 0.6, ஸோ 0.9 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். ஸோ வந்து இது வந்து ரிவர்சல், யூஎஸ்டிக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல 7.9. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் நியூஸ் நம்ம சிபிஐ ஃபிளாஷ் எஸ்டிமேட்ல வந்து ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னா ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் ஆக்சுவல் ஆனது. கிரீன் கலர்ல இருக்கு. 8.6 இன்க்ரீஸ்டா இருக்கு. 7.8 எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். 8.1 ஆக்சுவல் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் டிரா ஆயிருக்கு. 7.5, 7.5. ஸோ மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. ரெண்டுமே ஒரே 7.5, 7.5னா அஃபெக்டே ஆகாது மார்க்கெட். எப்படி பிரைஸ் ஆக்ஷன் போயிட்டு இருக்கும், சார்ட்ஸ் வந்து கேண்டில் மேலே போற மாதிரி இருக்கு, கேண்டில் கீழே போற மாதிரி, அதே மாதிரி தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இது 7. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கரன்சிஸ்க்கு வந்து நல்லது தான் பண்ணிருக்கு. யூரோ கரன்சிக்கு நல்லது தான் பண்ணிருக்கு. ஸோ மோஸ்டா 90% நாளைக்கு வரப்போற நியூஸும் இதுக்கு வந்து ஈக்குவலண்டா தான் வரும். நீ ஒரு சின்ன ஒரு இது கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இது பேக்ரவுண்ட் நான் பார்க்குறேன். 2021 ஏப்ரல் 30 பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக ஃபேவரபிளாக தான் இருக்கு. எல்லாமே கிரீனாக இருக்கு. இல்லை வந்து பிளாக்ல வந்து ட்ரா ஆயிருக்கு. எதுவுமே நெகட்டிவ்ல போல. ஸோ வந்து மோஸ்டா யூரோ வந்து ஸ்ட்ராங் தான் ஆகும் நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரீவியஸாக என்னென்ன நடந்திருக்கோ அதை வச்சு நம்ம ஓவர்லேப் பார்த்துக்கலாம். அண்ட் மெஜாரிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரா இருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்துருக்கோம், கோர் சிபிஐ ஃபிளாஷ் எஸ்டிமேட். ஸோ இதில் என்ன சொல்றாங்க, சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ்ட் வித் கஸ்டமர் எக்ஸ்க்ளூடிங்
ஃபுட்ஸ், எனர்ஜி, ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் டினோட் பண்ணுது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரே ஆங்கிள் புஷ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நியூஸ் வர வேண்டிய இடத்துல ரெண்டு நியூஸ் ஒரே விஷயத்தை குறிக்கோள் காட்டி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அண்ட் வாட் இஃப் இதோட அக்யூரசி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் July 1, 2022 வந்து நமக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஒரு நார்மலா வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் பாசிட்டிவ். ஏன்னா ஆல்ரெடி சிபிஐ ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவா இருக்கு. இதுவும் ஒரு 75% பாசிட்டிவ் இருக்கு. ஸோ வந்து மேபி 90% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான நியூஸஸ் தான் இருக்கு. அண்ட் இதே டைம்ல அதாவது வந்து 2:30 PM சைட்ல வந்து பாத்துக்கணும் டைமிங் எந்த டைமிங் இருக்கும். இன்கேஸ் டைமிங் வந்து நான் இருக்க டைமிங் நான் செக் பண்ணணும் எந்த டைமிங் இருக்கேன்னு தெரியலனா ரைட் சைட் டாப் வந்து உங்களுக்கு நியூஸ் வச்சிருக்கும், டைம் இருக்கும். சரிங்களா? டைம் கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன். ஸோ இந்த டைம்ல வந்து எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஐ மீன் சேம் டைமிங்க்கு இருக்காங்கிற செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓகே சரி சேவ் செட்டிங் கொடுத்துட்டு ஓகே. ஸோ செட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆக்சுவல் டைமிங்க்கு மார்க்கெட் காட்ட ஆரம்பிச்சோம். சேம் டைமிங்ஸ் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு நியூஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயத்துக்கு போவோம். சரிங்களா? ஸோ 2:30 PM மதியானம் 2:30க்கு மார்க்கெட்ஸ் வந்து மேலேயோ கீழே வந்து ரஷ் பண்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து என்ன எந்த டைமிங்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஸ். ஓகே, இது வந்து ஆரஞ்சு நியூஸ் இருக்கு, கேடுக்கு ஒரு நியூஸ் இருக்கு, அண்ட் யூஎஸ்டிக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ நியூஸ் இருக்குன்னா அந்த நியூஸ் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இருக்க ஃபோர்காஸ்ட் என்ன 0.5% எல்லாம் மோஸ்டா ட்ரா தான் இருக்கு. ஸோ வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் நார்மல் ஆயிரும். ஏன்னா இது வந்து 90% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரா தான் இருக்கு. ரொம்ப கம்மியானது மட்டும்தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு அக்யூரசி தெரியல. எனக்கு பயமா இருக்கு, ஒரு பதட்டமா இருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா எனக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியலன்னா அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க, நியூ என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ட்ரிஸ் வந்து 1 day பிஃபோர் ஆர் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தது இருந்துச்சு. 1 டேக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், 2 days முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்தேன், அது இருக்கட்டும். ஆனா வந்து இந்த டைம்ல அதாவது வந்து ஒரு 5:30 or 6 or 6:10 வந்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். என்ன பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் அந்த நியூஸோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான் மேக்ஸிமம் லிமிட் நிற்கும். அந்த நியூஸ் வரும்போது 6 மணிக்கு நியூஸ்னா 5:57 இருந்து 6:08 வரைக்கும் 6:08 6:10 அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைலா இருக்கும். அதுக்கடுத்து நார்மல் ஆயிருக்கும், கன்சிஸ்டன்ட் ஆயிரும். சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா 2 minutes தான் நிற்கும். சில நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute மட்டும் தான் ஸ்பீடா இருக்கும். ஏன்னா நியூஸோட விரலன்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைஸ். இப்போ அனலைஸ் பார்க்குறோம், என்ன நியூஸ் வரப்போ இந்த டைமிங்ல வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். இது ஆக்சுவல் என்னங்கிறத பார்த்துரும். ப்ரீவியஸா என்னென்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ்ல வந்து எத்தனை டைம்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு, எத்தனை டைம்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி நடந்திருக்குங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு கன்ஃப்ளூன்சஸ் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா எல்லோ நியூஸ் பார்த்துருக்கோம், இம்பாக்ட் கம்மியா இருக்கும். ஆரஞ்சு நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ரெட் வந்து ரொம்ப அதிகமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ சில நம்ம வந்து அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிரே கலர். ஸோ வாட் இஸ் கிரே கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கரன்சியோட பேங்க் வந்து லீவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்து இது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி வந்து பேங்க் ஹாலிடேவா இருக்கும், சிஹெச்எஃப் பேங்க் ஹாலிடேவா இருக்கும், அண்ட் கேட் 3 கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஹாலிடே. பேங்க் ஹாலிடே இருந்தால் நமக்கு என்ன, அது வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எடுக்க போகிற கரன்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன, கேட் நியூஸ். ஓகே, யூஎஸ்டி கார்டு ஆர் யூரோ கேட் ஏதோ ஒரு கரன்சி. இப்போ வந்து இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கிறது என்னன்னா யூஎஸ்டி கேட் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். யூஎஸ்டி கேட்ல வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து ரெண்டுமே புஷ் கொடுக்கும். யூஎஸ்டி வந்து ஃப்ரண்ட்ல வந்து புஷ் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். கேட் கரன்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி புஷ் பண்ண மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வரதுக்காக புஷ் பண்ணும். எப்பயுமே இந்த மார்க்கெட் ரெண்டுமே வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். மேலே நீ வந்து பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். யூஎஸ்டி பவரா இருந்துச்சு, ஃப்ரண்ட் கரன்சி பவரா இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பேக் கரன்சி பவரா இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஒரு சிம்பிளுக்காக சொல்றேன், சரிங்களா? அடுத்து பேஸ் கரன்சி என்ன, கோர் கரன்சி என்ன, மேஜர்ஸ் என்னென்ன, மைனர்ஸ் என்னங்கிறது சொல்லி கொடுப்பேன். வாட் இஸ் மைனர் கரன்சி, வாட் இஸ் மேஜர் கரன்சி, வாட் இஸ் கோர் கரன்சி, ஸோ வாட் இஸ் பேஸ் கரன்சி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட் இருக்குல்ல, ஸோ இந்த யூஎஸ்டி கேட் வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் எடுத்துப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது பாஸ்ட் மார்க்கெட் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம்ல வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் நம்ம பார்க்க போறோம். ஸோ சனிக்கிழமை சாரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு நியூஸ் வரப்போ, நாளைக்கு என்னன்னா சாரி மண்டே வந்து நமக்கு நியூஸ் வரப்போகுது கேடுக்கு. அந்த டைம்ல வந்து யூஎஸ்டி கரன்சிஸ் மட்டும் இருக்கு. யூஎஸ்டி கரன்சிஸ் நார்மலா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து யூஎஸ்டி வீக் ஆயிருக்கு, கேடு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த டைம்ல வந்து கேடு வந்து
அதை வந்து ஒரு ஒரு ரிங்குக்குள்ள வந்து ஃபைட் பண்ணும்போது யூஎஸ்டி மட்டும்தான் இருக்கா அன்அப்போசிஷன்ல ஜெயிக்கிற மாதிரி கண்டிஷன் இது. ஆப்போசிட்ல பவர் கொடுக்கறது கேட் கரன்சி. எனக்கு பேங்க் ஃபுல்லா லீவா இருக்கும். கனடியன் பேங்க் லீவா இருக்கனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி மட்டும்தான் ஒரே ஆள் இந்த சார்ட்டோட பவர் ஃபுல்லா யூஎஸ்டி கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். ஸோ வந்து ஆப்போசிஷன் ஒரு பவர் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபீல்டு ஒரு மேட்சோ வாட் எவர் நம்ம பார்க்குறோம்னா ஆப்போசிட் சைடில் ஒரு பார்ட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்அப்போசிஷன் ஆப்போசிட்ல கேட் கரன்சி எனக்கு ஒர்க்கே ஆகாது. ஸோ மார்க்கெட் கீழே போனாலும் வேகமாக போயிடும், மேலே போனாலும் வேகமாக போயிடும். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே பவர்ஃபுல் டாமினன்ட். ஸோ வந்து என்னன்னா யூஎஸ்டி. ஸோ அதே மாதிரி தான் மற்ற கரன்சிஸும். அடுத்து என்ன கரன்சி இருக்கு? ஏயுடி. இப்போ ஏயுடி யூஎஸ்டி எடுக்கிறோம் ஆர் சம்திங் கரன்சிஸ் எடுக்கிறோம்னா சேம் அசிமிலர். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் ஏயுடி ஜேபிஒய். ஸோ இந்த கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ பாருங்க ஆஸ்திரேலியன் டாலர்ஸும் ஜாப்பனீஸ் டாலர்ஸும் வந்து ஜாப்பனீஸ் எண்ணும் வந்து காம்படிட் பண்ணிட்டு இருக்கும் போதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கீழே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. வாட் இஃப் ஏயுடி வந்து இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஏயுடி கரன்சி அன்னைக்கு ஒர்க் ஆகலை, அன்னைக்கு வந்து ஏயுடி கரன்சிஸ் எதுவுமே வந்து பேங்க் ஃபுல் லீவாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஜேபிஒயோட கண்ட்ரோல், அந்த ரிங்கு ஃபுல்லாக ஜேபிஒயோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ ஒரு கரன்சி லீவாக இருந்துச்சு அந்த டைம் பேங்க் ஹாலிடே இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல கரன்சி தான் டாமினன்ட். அந்த சார்ட்டே அதோட கையில தான் இருக்கும், எந்த ஒரு அப்போசிஷனும் இருக்கா. ஸோ வந்து ட்ரேட் பண்றது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும், அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த கிரே டைம்ல இருக்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிருங்க, மார்க்கெட்ல இருக்காதீங்க. சிஹெச்எஃப் கரன்சிஸ்க்கு லீவு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஸோ வாட் இஃப் யூஎஸ்டி கேடுங்கிற ஒரு கரன்சி இருக்கும். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு யூஎஸ்டிக்கு நியூஸ் வரப்போகுது. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லா கேட் டாலர்ஸ் வந்து லீவ். யூஎஸ்டியோட நியூஸ் வந்து ரொம்ப அதிகமான பவரா இருக்கு, மேலே போற மாதிரி இருக்குன்னா அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும். கேட் வந்து ஆப்போசிஷன் கொடுக்கவே முடியாது, கேட் வந்து இந்த ரிங்குக்குள்ள ஃபைட் பண்ணவே முடியாது. யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா மேலேயோ கீழே போகும். ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஸோ இதுல வந்து ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும், சரிங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் என்னங்கிறது புரியுதா இல்ல இன்னொரு கிளாஸஸ் எடுக்கணும்? ஸோ சாட்ல எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ இன்னைக்கு சில பேர் வந்து ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணிக்கிங்க, 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிக்கிங்கன்னா இதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபுல்லாக எடிஷன் ஒர்க் ஃபுல்லாக போயிட்டு அதை அப்லோட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது வந்து எனக்கு நடுவில் இந்த டைம் புரியல, இந்த இடத்துல வந்து இன்னொரு டைம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வீடியோஸ் ஒருத்தர் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா உனக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு செஷன் ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து கரன்சிஸ், இந்த கரன்சிஸ்னா என்னென்ன கரன்சிஸ்லாம் இருக்கு, எந்த மாதிரிலாம் கரன்சிஸ்ல வந்து ட்ரேட் பண்ணணும், ஜிபிபி யூஎஸ்டினா ஏன் இந்த மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, யூஎஸ்டி ஜேபி வேணா இதுல என்ன இருக்கு, யூஎஸ்டி கரன்சிக்கும் ஜேப்பனீஸ் என்னுக்கும் இருக்கு ஃபைட் என்ன இதுக்கு, அதான் வந்து மோர் தென் 7500 பேர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேர்ஸ்க்குமே ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கு. ஒரு சார்ட் வந்து யூஎஸ்டி ஜேபி வேணா அந்த சார்ட் வந்து ஒரு பிஹேவியர் வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்தர் கிளாஸஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக் ஒரு 1.5 வீக்ஸ்க்குள்ள வந்து 95% வந்து ஒரு கன்சிஸ்டன்டா வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாக்குறேன். ஒரு 1 வீக்குள்ள நீங்களே ட்ரேட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நான் செட்டப் பண்ணணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் அண்ட் கரன்சி பேர்ஸ் இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம். தேங்க்யூ.